வணக்கம் மக்களே, நான் அமிர்த சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி. நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் அவருடைய அந்த குழந்தை பருவம் என்பது ஒரு நாடக கம்பெனியில் 7 வயதில் தன்னுடைய மதிய உணவுக்காக சேர்க்கப்பட்டார். ஒரு கடினமான வறுமை காரணமாக மட்டுமே அந்த குழந்தை அவருடைய அந்த மதிய உணவுக்காக ஒவ்வொரு நாடகத்திலுமே நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் ஒரு 7 வயதிலிருந்து தன்னுடைய கல்வியையும் மேற்கொள்ள முடியாத ஒரு அவல நிலை. அனைத்துமே பொருட்படுத்தாமல் அந்த குழந்தை ஒரு நாடகத்தில் நடித்து திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகனாக உருவெடுத்து நமக்கு ஒரு முதலமைச்சராக முன்மாதிரியாக திகழ்ந்தவர். ஆனால் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு ஒரு 2 கட்சியில் ஒரு முழுமையான 20 ஆண்டுகள் ஒரு சாதாரண தொண்டனாக அங்கு இணைக்கப்பட்டு தான் சம்பாதித்த அந்த படத்தில் வருகின்ற அனைத்து வகையான அந்த பணத்தையும் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சிக்கு மக்களுக்கான பணிகளை முழுமைப்படுத்தி முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். ஒவ்வொரு கிராம ரீதியாக முழுமையாக சுற்றி வந்து மக்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களையும் தெரிந்து மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியாக ஒரு நல்ல ஒரு கட்சியை உருவெடுக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி அதற்கு அடுத்து தொண்டர்களாக நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொரு கிராம ரீதியாக சுற்றி வந்தவர். ஒரு சாதாரணமாக ஒரு சினிமா துறையில் நடிகையாக வந்தாலும் அவருடைய குழந்தை பருவம் ஒரு கடினமான வறுமை காரணமாக தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே தன்னுடைய குடும்பத்துக்காக நடிக்க வந்த ஒரு காலகட்டம். அனைத்துமே மாற்றியமைக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு அவருக்கு வாய்ப்பு வரும் பொழுது எளிதாக அவருக்கு கிடைக்கப்படவில்லை. ஒவ்வொரு கிராம ரீதியாக மக்களிடத்தில் ஒரு எளிமையான ஒரு பெண்ணாக சுற்றி வந்து அனைத்து மக்களுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய கஷ்டமாக ஏற்று ஒரு நல்ல நமக்குரிய ஒரு இன்றைக்கு அம்மாவாக நாம் அழைக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நம்மளுடைய தொண்டர்கள் நமக்காக இன்றைக்கு களத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள்.